அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹு தாலா ஒருவனுக்கே. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பர்க்கத்து ஏற்பட ஓத வேண்டிய திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையில் பரக்கத்து என்றால் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை, அல்லாஹுவின் அருள் கிடைப்பதும், தரித்திரம் நீங்கும், நமது ஹலாலான தேவைக்கும் பிறர் தேவைக்கு சதகா செய்வதற்காகவும் ஏற்படக்கூடியது தான் பரக்கத்தாகும். இந்த திக்ரை ஓதினால் தரித்திரம் நீங்கி பரக்கத்து ஏற்படும். இன்னும் இந்த திக்ரை நாம் தினசரி ஓதிட்டு வந்தோம்னா நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் மற்றும் கபரின் வேதனையையும் நாம் காப்பாற்றப்படுவோம். இந்த திக்ர் மிகவும் எளிமையானது. இந்த திக்ரை நாம் 100 முறை ஓதினால் போதும். அல்லாஹ் நம்மளுடைய தொழிலையும் வீட்டிலையும் பரக்கத்தை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் வேதனைக்கும் தரித்திரத்திற்கும் இந்த திக்ரை தினமும் ஓதி வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நாமும் தினமும் 100 முறை ஓதி அல்லாஹுவிடமிருந்து பரக்கத்தை பெறுவோமாக. ஆமீன். அல்லாஹுவின் அருள் கிடைக்க, தரித்திரம் நீங்கி ஹலாலான முறையில் நம் தேவைக்கும் பிற தேவைக்கும் சதகா செய்வதற்காக கிடைப்பதுதான் பரக்கத்தாகும். இந்த திக்ரை ஓதினால் நம் குடும்பத்தில் கஷ்டம் நீங்கி நமக்கு பர்க்கத்து ஏற்படும். இந்த திக்ரை நாம் தினமும் ஓதினால் நம் வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் ஏற்படும் மற்றும் கபரின் வேதனையிலிருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தந்தருள்வான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த திக்ரை நாம் இப்பொழுது ஓதலாம். இந்த திக்ரை ஓதுவதால் நமது குடும்பத்தில் பரக்கத்து கண்டிப்பாக ஏற்படும். நம் கடன் தீரும், நமது கஷ்டம் தீரும், நம்ம தொழிலையும் வீட்டிலையும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறப்பான திக்ராக இருக்கும், நமது வருமானம் அதிகரிக்கும். இந்த திக்ரை நாம் தினசரி ஓதினால், அசருடைய நேரத்தில் ஓதினால் நம்மளோட வாழ்க்கையில் சிறந்த முறையில் மாற்றம் ஏற்படும். கபரின் வேதனையிலிருந்தும் நீக்கப்படுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுபடியும் ஓதுறேன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த திக்ர் மிகவும் எளிமையானது. இந்த திக்ரை 100 முறை ஓதினால் போதும். அல்லாஹ் நம்மளுடைய தொழிலையும் வீட்டிலையும் பர்க்கத்தை கொடுப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனைக்கும் குடும்பத்தில் கஷ்டம் நீங்குவதற்கும் இந்த திக்ரை தினமும் ஓதி வருவார். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நாமும் தினமும் 100 முறை ஓதி அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த திக்ரை நாமும் தினமும் அசருடைய நேரத்திலும் ஃபஜருடைய நேரத்திலும் இன்னும் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் எல்லாமும் ஓதி நமது குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய துயரங்களில் இருந்தும் நாம் பாதுகாப்பு பெறுவோமாக அல்லாஹுவிடம் இருந்து. இன்ஷா அல்லாஹ் கபருடைய வேதனையும் அல்லாஹு தாலா நீக்கி தருவான்னு வாக்கு கொடுத்துருக்கான். கபருடைய வேதனை நீங்குவதற்காக கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இந்த திக்ரை நாமும் ஓதுவோம். நமக்காகவும் இன்னும் சொந்த பந்தங்களுக்காகவும் இன்னும் நம் உம்மத்தினரான அனைவருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஓதுவோமாக. நாம் எப்போதும் துவா கேட்கும் போதும் நமக்காகவும் இல்லாமல் நமது சொந்தங்களுக்காகவும் நமது உம்மத்தினருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று இந்த அமலையும் அவர்களுக்காகவும் சேர்த்தே நாம் செய்வோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் நமக்காக மட்டும் இல்லாமல் நமது சொந்தங்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் இன்னும் நமது கூடப்பிறவா நமது உம்மத்தினர் அனைவருக்காகவும் சேர்த்தே நம்ம ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு துவாவிலும் சேர்த்து கூடக்கூடியவர்களாக இருக்க நம் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை எத்தி வைங்க. அவங்களும் ஓதி பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. அவங்க ஓதுறது மூலிமா இன்னும் நீங்கள் லைக் பண்ணுறதுனாலையும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகிறதுனாலையும் அவங்க ஓதி அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் அவங்க துவா செய்வாங்க. அந்த துவாவின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம் நல்லதை பரப்புவோம், நல்லதை எத்தி வைப்போமாக. நல்லதை எத்தி வைக்கிறது ஒரு சின்ன ஒரே ஒரு தஸ்பியாக இருந்தாலும் அது இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரக்கூடிய நன்மை, அவங்க போதக்கூடிய நன்மை இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நான் போடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் தந்தருள்வானாக. உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன், எனக்காக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரின் துவாவையும் ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அனைவருடைய ஹலாலான தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் நாம் ஒவ்வொரு துவாவையும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு துவாவையும் அங்கீகரிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நாம் கையேந்தி கேட்கும் பொழுது, நம் மனமுருகி கையேந்தி இக்லாஸோடு கேட்கும்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவால் கண்டிப்பாக மறுக்க முடியாது. அவனும் கண்டிப்பாக தருவான். நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட கடன்கள், நம்மளோட தீராத ஒரு துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடம் சொல்லி நம்ம மனமுருகி அல்லாஹ் தஆலா கேட்கும்போது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது கண்டிப்பாக மனம் தளராமல் விடாமுயற்சியாக நம்ம செய்கிறது நம்ம செஞ்சிகிட்டே இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விஷயத்தையும் நம்மளை பார்த்து நம்ம கண்டிப்பாக நல்லதையே செய்வான். அவன் நல்லதே நினைக்கிறவன், கருணையாளன், மாபெரும் கிருபையாளன். கண்டிப்பாக நம்ம அனைவரும் துவாவையும் ஹப்லாக்கி வைப்பான். இந்த தஸ்பிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தஸ்பிக்கு ரொம்ப எளிதான தஸ்பிக்கு தான். தமிழ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், அரபிலையும் கொடுத்துருக்கேன். தமிழ்லேயும் ஓதுங்க, அரபியில் ஓத கஷ்டமாக இருக்கவங்க தமிழ்லேயும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அரபி ஓத முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் முடியும். முயற்சி பண்ணி பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு எழுத்தாவது நம்ம ஓதி முன்னுக்கு வர பாருங்கள். நம்மளோட முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த பலனை கொடுப்பான். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாக்கா அல்லாஹ் தஆலா 10 அடி நமக்காக முன்னுக்கு வருவான். அதனால் நம்ம நேரத்தில் நம்ம தொழுறது, நேரத்தில் தஸ்பி ஓதுறது, நேரத்தில் குரான் ஓதுறது, இதை நம்ம தவறாமல் கடைப்பிடிக்கணும். அல்லாஹ் தஆலாவுக்கு சிறந்தது பிடிச்சதுமான விஷயத்தை நம்ம செஞ்சால், நமக்கு பிடிச்சமான விஷயத்தை, நமக்கு சிறந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கண்டிப்பாக செய்வான். இன்ஷா அல்லாஹ் அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.